ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். தம்ப்நெயில் பார்த்து கெஸ் பண்ணியிருப்பீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2 டெலிஷியஸான சட்னி வெரைட்டிஸ். முதல்ல நம்ம பார்க்குறது தக்காளி பூண்டு சட்னி. இந்த சட்னி வந்து பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, ஊத்தப்பம், ரவா தோசை எல்லாத்துக்கூடையும் நல்லாயிருக்கும். இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டு நான் கீழே டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். காஞ்ச மிளகா 5லேருந்து 7 மிளகா எடுத்துக்கலாம், நல்ல காரமான மிளகா. காஷ்மீரி சில்லியும் அதே அளவு நான் எடுத்துக்கிறேன், ஏன்னா இது நல்ல பிரைட்டான கலர் கொடுக்கும். நம்ம வெறும் காஞ்ச மிளகா மட்டும் போட்டு அரைச்சோம் அப்படின்னா சில சமயத்தில் வந்து காரம் அதிகமாக இருக்கும், கலர் ரொம்ப லைட்டாக இருக்கும். நம்ம ரெண்டும் ஈக்குவலா போட்டு அரைக்கிறப்ப காரமாவும் இருக்கும், நல்லா பிரைட்டாவும் இருக்கும். இது கூடவே நான் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு வதக்கி எடுத்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இது கூட நான் 8லேருந்து 10 பூண்டு பல்லு சேர்த்து வதக்கிக்கலாம். பூண்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி நான் சேர்த்து வதக்கிக்கிறேன். வெங்காயத்தை விட தக்காளி வந்து கொஞ்சம் கம்மியா போடணும். சின்ன சின்னதா 3 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த 3 தக்காளி வந்து பாத்தீங்கன்னா 2 பெரிய வெங்காயத்துக்கு 3 சின்ன தக்காளி கரெக்டா இருக்கும். இந்த சட்னி வந்து நீங்க துவையல் மாதிரி அரைச்சி அப்படின்னா ஒரு 5-6 அடல்ட் சாப்பிடலாம். இதே நீங்க வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீர்க்க கரைச்சி கொதிக்க விட்டீங்கன்னா தாராளமா 8 பேர் வரைக்கும் சாப்பிடலாம். இந்த எல்லா இன்கிரீடியன்ஸையும் லோ ஹீட்ல பொறுமையா வதக்கணும். ரொம்ப வேகமா ஹீட் வச்சு வதக்கணும் அப்படின்னா கலர் கருத்து போயிடும், ஒழுங்கா வதங்கப்பட்டிருக்காது. நீங்க துவையல் மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம அரைச்சிட்டு நல்லா ஒரு 2 கரண்டி அளவு குழிக்கரண்டி நல்லெண்ணெயில கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை தாளிச்சு அரைச்ச துவையலை அப்படியே இது கூட சேர்த்து கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரா இருக்கும். இது நீங்க டிராவலிங்கெல்லாம் எடுத்துட்டு போனீங்கன்னா கெட்டு போகாம அப்படியே இருக்கும். சப்போஸ் நீங்க வீட்டுல சாப்பிட போறீங்க, ஒரு கெஸ்ட் வராங்க, 8-10 பேர் சாப்பிடணும்னா ஒரு 100 ml தண்ணியை நீங்க மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி அந்த தண்ணியை இந்த துவையல் கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஹீட்ல கொதிக்க விட்டு நிறுத்தி சர்வ் பண்ணீங்கன்னா நல்ல டேஸ்டா இருக்கும். இந்த சட்னி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரெண்டாவது சட்னி புதினா சட்னி. இந்த சட்னி வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கட்டு புதினா நம்ம எடுத்துக்கோம், சரியாக இருக்கும். மிளகா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 8 மிளகா நல்ல காரமான மிளகாவாக நான் எடுத்துக்கிறேன். இதை நம்ம நல்ல நெய்யில் வறுத்து எடுத்துக்கணும். இதுக்கு வந்து நமக்கு வெங்காயம் அதிகமாக தேவைப்படும், தக்காளி தேவைப்படாது. நான் வந்து 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி மிளகா வறுப்பட்டதுக்கு அப்புறம் அதே பேனில் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி பெரிய தக்காளியாக அதை கட் பண்ணி சேர்த்துக்குங்க. ரொம்ப நிறைய தேவைப்படாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதுல கொஞ்சமா புளி சேர்த்துக்குவாங்க. நான் தக்காளியோட அளவு கொஞ்சம் கூட சேர்த்துக்குவேன். இது கூட ஒரு கட்டு புதினா நம்ம ரெகுலரா கடைகளில் கிடைக்கும் சின்ன கட்டு, அது சுத்தமா கிளீன் பண்ணி வாஷ் பண்ணிட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். புதினா, வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் வதக்கிட்டு புதினால வந்து பாத்தீங்கன்னா வதக்க ஆரம்பிச்சோன்னா லேசா தண்ணி விடும். அந்த தண்ணி நல்லா வத்துனதுக்கு அப்புறமா இதை அடுப்பு ஆஃப் பண்ணி நம்ம நல்லா ஆற விட்டுணும். இதை ஆறுனதுக்கு அப்புறம் நீங்க இதை அப்படியே அரைச்சி சாப்பிட்டீங்கனாலும் ரொம்ப நல்லா இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து புதினா டேஸ்ட் ரொம்ப பிடிக்காது, இப்பதான் நீங்க ட்ரை பண்றீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்து அரைச்சிங்கனாலும் ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த சட்னி வந்துட்டு இட்லியை விட தோசை வெரைட்டிஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் புதினா உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு டயட்ல இருக்கவங்க இந்த மாதிரி புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னி எல்லாம் ஃப்ரீக்வெண்டா சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நீங்க புதினா சட்னி ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க.